அவர் வந்து பெரியாரை வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் வேண்டாமே. பொதுவாக ஸ்கீம் என்ன வர என்னென்ன திட்டங்கள்னு அவங்க டிஎம்கே நின்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. டிஎம்கே தான் வரும். ஆளுங்கட்சியிலையும் டிஎம்கே தான் இருக்கும். மேகசின்லேருந்து வணக்கம் மேம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். என் பேர் கே கோகிலா. என்னவா இருக்கீங்க மேம்? நான் பல்லபாளையம் பேரூராட்சி தலைவராக இருக்கேன். எவ்வளோ வருஷமா பல்லபாளையம் பேரூராட்சி? இப்போ மார்ச் 4 2022 நான் பல்லபாளையம் தலைவராக இருக்கேன். நீங்கள் தான் முதல் பெண் தலைவி இல்லையா மேம் இந்த ஊருக்கு? ஆமாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஜென்ஸ் தான். மேக்ஸிமம் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸ் தான். இப்போது பல்லபாளையம் பஞ்சாயத்தோட ஃபஸ்ட்டு பெண் தலைவர் நான். ஒரு ஃபஸ்ட்டு லேடியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை சங்கடங்களையோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததா? இல்லைங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிக்கக்கூடிய திறன் வளர்த்திக்கிட்டோம். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் அரசியலோட சார்ந்தது இருக்கா மேம்? ஃபேமிலி பேக்ரவுண்ட்னா என்னோட கணவர் வந்து எக்ஸ் சேர்மன். ஓகே மேம். இந்த போர்டு வரக்கு முன்னாடி ஒரு 5 years வந்து போர்டு இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற இந்த விஷயங்களுக்கு? ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத கேட்பேன். மற்றபடி நிர்வாகம் எல்லாமே நான் தான் எடுத்துப்பேன். நீங்களே தான் பார்த்துக்கிறீங்க. இப்போது இந்த நீங்கள் வந்திருக்கிற இந்த இதில் வந்து ஆட்சிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. அரசு சொன்ன விஷயங்கள் போக உங்கள் தனிப்பட்ட முறையாக நீங்கள் மக்களுக்கு செஞ்ச விஷயங்களை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? அதாவது எங்களோட பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பசுமை நிறைந்த பஞ்சாயத்து தாங்க. எல்லாமே அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுங்கிறதே இங்கே இருக்காது. அப்படி இந்த குப்பைகள் இதெல்லாம் இருந்தால் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோங்க. எந்த பிளாஸ்டிக்ஸ் வெளியில் கிடக்கிறதும் சரி, நாங்கள் எல்லா ஸ்பீச்லேயுமே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் கப் முதற்கொண்டு யூஸ் பண்ணாதீங்க, இது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை, எல்லா விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறோம். கேம்ப் மாதிரி போட்டு சொல்கிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எல்லா சாலைகளையும் இங்கே இருக்கிற மண் சாலைகள் அத்தனையும் வந்து தார் சாலைகளாவோ காங்கிரீட்டோ ஃபேவர் பிளாக்கோ எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி ஃபண்டு வாங்கி ஸ்கீம் மூலமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் செஞ்ச நலத்திட்டங்கள், மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? பார்த்திங்கன்னா 15 ஃபைனான்ஸ் மூலமாக குடிநீர் பணி, கழிப்பிடம் பராமரிப்பு, வடிகால் மற்றும் சிமெண்ட் சாலையை வந்து பண்ணியிருக்கிறோங்க. நிறையா அமைச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக தார் சாலை சீரமைச்சிருக்கிறோங்க. அதுக்கப்புறம் தூய்மை இந்தியா திட்டம், அதில் வந்து உரப்பூங்கா குப்பைகள் தரம் பிரித்தல், அதோட மேடை அமைத்தல், இந்த வேலையெல்லாம் அதாவது செட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்கோம். உரப்பூங்காவில் வந்து குப்பைகளை வந்து தனியாக பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் பிரித்து எடுத்து அது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட செட்டு இருக்குது. அது நல்ல பயனளிச்சிட்ருக்குங்க. தரமான குப்பைகளை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து செட்டெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது போக அதே 15 ஃபினான்ஸில் வந்து நிறையா நவீன கழிப்பிட வசதிகள்லேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இன்னுமே வந்து கழிப்பிட வசதிகள் இல்லாத ஊருக்கு திருப்பியும் நாங்கள் வந்து ஸ்கீம் மூலமாக பண்ணி கொடுத்துருவோம். மீதி இருக்கிற ஊருக்கு எங்கள் ஆண்டு முடிகிறக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நவீன கழிப்பிட வசதிகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஃபேவர் பிளாக் சாலைகள் அமைச்சிருக்கிறோங்க. தார் சாலை சீர் அமைச்சிருக்கிறோம். அங்கன்வாடி, இப்போது அங்கன்வாடி மையத்தை அவங்களோட ஸ்கீம் மூலமாக அங்கன்வாடியில் சின்ன பழுதுகள் இருக்கிறது அது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நாங்கள் எம்பி ஃபண்டுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்குறோங்க. புதுசாக அங்கன்வாடி வந்து இங்கே சத்திநகர் காலனியில் தேவைப்படுது. அதுக்காக அதையும் மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக தார் சாலைகள் அமைச்சிருக்கிறோங்க. நமக்கு நம்ம திட்டங்கள் பார்த்திங்கன்னா 3 பங்கில் வந்து 1/3 வந்து நம்ம பண்ணால் போதும். மீதி வந்து 2 பாகம் வந்து அரசாங்கமே பண்ணிக்குவாங்க. நமக்கு நாமே திட்டம், இந்த திட்டம் வந்து நாங்கள் அதாவது ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். பல்லபாளையம் பஞ்சாயத்து பொறுத்தவரைக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்கோம் நமக்கு நாமே திட்டமில். நூலகம் பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இந்த இயர் தான் வந்து புதிய நூலகம் ஒன்று கட்டி கொடுத்துருக்குறோம். எல்லாமே வந்து இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக பண்ணது தான். எல்லா சமுதாய கூடம் வந்து இப்போ மேம்பாடு திட்டம் வந்து நடந்துகிட்ருக்குங்க. அது இன்னும் பணி நிறைவடையில். தங்கமேடு பகுதியில் வந்து 1வது வார்டுங்க, 15 வார்டில் 1வது வார்டில் சமுதாய கூடம் மேலே வந்து மேம்பாட்டு பணி வந்து நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் மூலமாக பண்ணினது? ஆமாங்க. நீங்கள் தனிப்பட்டு செய்த விஷயங்கள் எதுவும் இருக்கா? தனிப்பட்டு செய்த விஷயங்கள்னால் நாங்கள் இந்த விளையாட்டு இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணுறது, பிளாஸ்டிக்ஸ் மெயினாக ஒழிக்கிறது, இந்த மாதிரி திட்டங்கள் தான் நாங்கள் தனியாக பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ மக்களுக்கு பெண்களுக்கான கல்வி, இது வீடு வீடு தேடி மருத்துவம், அப்புறம் மாதம் மாதம் 1000 ரூபாய், இது எல்லாமே வந்து உங்க ஏரியால எல்லாமே எங்கள் ஏரியாவில் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்குங்க. அந்தந்த ஒரு மாதமும் ஒரு ஏரியா வந்து அவங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிபிசின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதாவது கொசு ஒழிப்பு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு வீடும் தினமுமே வந்து ஒவ்வொரு செக்கிங் போவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து சைன் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அதுதான் அது. யாருக்காவது காய்ச்சல் சளி எல்லாமே இருக்கா, கவர்மெண்ட் என்ன இது சொல்லியிருக்காங்களோ அதை நாங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை அதெல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த மேம் இப்போ 102 இலவச தாய்சை நல ஊர்தி சேவை திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல முடியும்? அது வரவேற்கத்தக்க ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 108 பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பயன். எல்லா திட்டத்தை விட பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நான் 108 தான் சொல்வேன். 108ஓட பயன் வந்து ரொம்ப அதிகங்க. இப்போ ரொம்ப முடியாதவங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி கார் எடுத்து போய் பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமம். ஆனால் இந்த 108 ஒரு கலைஞர் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கமும் நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, வர முடியாத ஏரியாக்கள்லாம் கூட 108 வந்து அவங்களோட சேவைகளை கரெக்டாக செஞ்சுட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 102 தாய் சேய் திட்டமும் மக்களிடையே நல்லா கண்டிப்பாக வந்து பயனளிக்கும். மேம் இப்போ கண்டிப்பாக வந்து உங்களது வந்து பசுமை நிறைந்த ஊராட்சி. அப்போ குடிநீர் பற்றாக்குறைங்கிறது உங்கள் ஊரில் இல்லவே இல்லையா? இல்லை, அதுக்கான ப்ராப்ளம் எதுவும் இருக்கா? குடிநீர் பிரச்சனைகளோ இல்லை வேறு? குடிநீர் வந்து எங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குவாட் போர்டு மூலமாக நம்ம நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அண்ணா அவர்கள் வந்து அவரோட முயற்சி, அதாவது நாங்கள் வந்து கேட்டு அவர் முயற்சி பண்ணி ஒரு சில ஃபண்டு குவாட் போர்டு மூலமாக ஒதுக்கி கொடுத்துருக்காரு. அதில் வந்து நாங்கள் இப்போ 7 டேங்க் கட்டியிருக்கோங்க. OHT டேங்க் வந்து 7 கட்டியிருக்கோம். 30,000 லிட்டரில் 3, 10,000 லிட்டரில் 4, 7 டேங்க் கட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து அது மக்கள் விநியோகத்துக்கு வரலைங்க. இன்னும் ஒரு மாதத்தில் மக்கள் விநியோகத்துக்கு வந்துடும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக எங்களுக்கு இன்னும் 4.5 லட்சம் லிட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். மேம் இப்போ நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கிற சில திட்டங்கள் எதுவும் இருக்கா? இன்னும் மக்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே, இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது, என்னால் இதை கரெக்டாக கொண்டு போக முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருக்கா மேம்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ரோடு இருக்குது. அது இணைப்பு சாலையாக கொண்டு வரணும். அது வந்து அதாவது நம்ம அந்த சாலையை அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஊராட்சிக்கு முதற்கொண்டு பயனளிக்கும். அதுக்கான இது கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். நேரண்ணனும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அது கிடச்சதுன்னா அதையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுடுவோம். இன்னும் வந்து எல்லா சாலைகளையும் வந்து இருக்கிற மண் சாலைகள் அத்தனையும் வந்து தார் சாலையாவோ ஃபேவர் பிளாக்கோ அல்லது காங்கிரீட் நம்ம என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் இப்போது குறைகள் இருக்கும் இல்லைங்களா, உங்ககிட்ட கொண்டாந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள், அதை எல்லாத்தையும் எப்போவுமே வந்து முழுவதாக பண்ணி முடிக்க முடியுமா மேம்? உங்களுக்கு மேல் இடத்துல இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்களா அந்த விஷயங்களில்? நிச்சயமாக கொடுக்குறாங்க. நம்ம டிஎம்கே அரசை பொறுத்தவரையிலும் நம்ம எந்த குறைகளை வந்து சொன்னோம்னாலும் அதுக்கான நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இருக்கிற துணைத் தலைவர், உங்களுக்கு துணைத் தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களோட இருக்கிற உங்களுக்கு இருக்க பாண்டிங் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்தவரையிலும் ஸ்மூத் பாண்டிங் தாங்க. நிறைய இடங்கள்ல கேட்டால் துணைத் தலைவர்களுடைய தலையீட்டினால நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறது நிறைய பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களோட குறையாக இருக்குது. இப்போ அதை பொறுத்து உங்களோட இது என்ன? எங்கள் பஞ்சாயத்தை பொறுத்தவரையிலும் துணைத் தலைவராகட்டுங்க உறுப்பினர்களாகட்டும் எல்லாருமே ஸ்மூத் பாண்டிங் தாங்க. இந்த திட்டங்கள் வந்து அவங்கவுங்க ஊருக்கு நாங்கள் கேட்டுருவோம். என்னென்ன தேவை, இப்போது ஏதாவது தேவை இருந்ததுன்னா அவங்களும் சொல்லிடுவாங்க, மனு கொடுத்துருவாங்க. அந்த மனு பரிசீலனை பண்ணி நாங்களும் மூவ் பண்ணிக்குவோம். அதனால் ஸ்மூத் பாண்டிங் இருக்குது. இப்போ இருக்கிற முதலமைச்சர், துணை முதலமைச்சர் குறித்து சில வார்த்தை. முதலமைச்சர் நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லா திட்டங்களையும் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் பேருந்தில் வந்து இலவச பேருந்து கொடுத்தாருங்க. அப்புறம் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தது. தமிழ் புதல்வன் திட்டம் இப்போ கொண்டு வந்திருக்கிறது. எல்லா திட்டங்களுமே வந்து அவர் நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வர்றாரு. மக்களிடையே அது ரொம்ப நல்லா ரீச் ஆகிருக்கு. துணை முதல்வர் அதே மாதிரி தான். நம்ம எந்த மீட்டிங் போனோம்னாலும் அவர் வந்து நம்ம என்னென்ன சிறப்புகள் இருக்குது அத்தனையும் சொல்லிடுறாரு. அப்புறம் நம்ம ஏதாவது உதவி கேட்டோம்னாலும் அந்த உதவியை வந்து செஞ்சு கொடுக்குறாரு. எந்த ப்ராப்ளம்னாலும் நிவர்த்தி பண்ணுறாங்க. வரப்போகிற 2026 எலெக்ஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பேரூராட்சிக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க?
அடுத்து டிஎம்கே தான் திரும்ப வரும்ன்ற நம்பிக்கை இருக்கவங்க. நிச்சயமாக நெக்ஸ்ட் டைமும் டிஎம்கே தான் வரும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஸ்கீமுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மக்களோட குறைகள் ஒன்றொன்னையும் நாங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் நிச்சயம் அடுத்த தடவையும் நம்ம பேரூராட்சியில் டிஎம்கே தான் வரும். இப்போ வந்திருக்கிற விஜய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அது போயிட்டுருக்கு இல்லையா மேம், அதை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன இருக்குது? நிறையா பேர் நிறையா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பெரிய தாக்கம் வந்து அதை ஏற்படுத்தும் அப்படிங்கிற இது இல்லைங்க. சீமான் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. நோ மோர் கொஷின்ஸ். அவர் வந்து பெரியாரை வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் வேண்டாமே. பொதுவாக அவங்களோட ஸ்கீம் என்ன, வர என்னென்ன திட்டங்கள்னு அவங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு இவரை பற்றி அவரை பற்றி மென்ஷன் பண்ணி பேசுகிறது அதிகம். மேம், இப்போ ஈரோடு பை எலெக்ஷன் வந்தது, அதில் வந்து உங்களோட பங்கு என்னவா இருந்தது? எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அவங்கள பற்றின ரீச் கொண்டு போனீங்க? எந்த அளவுக்கு கேன்வாஸ் பண்ணிங்களா இல்லையா? மக்களுக்கு அவங்கள பற்றி எந்த அளவுக்கு கொண்டு போனீங்க? ஈரோடு பை எலெக்ஷன் பற்றி சில விஷயங்கள். ஈரோடு பை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கேன்வாஸே தேவையில்லைங்க. ஏன்னா மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வோடு தான் இருக்காங்க. எந்த கட்சி வந்து ஜெயிச்சதுன்னா ஆட்சி வந்து நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால் கேன்வாஸே இல்லைனாலும் டிஎம்கே கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தடவை வந்து டிஎம்கேவும் ஒரு 2 கட்சி மட்டும் தான் இருந்தது, ஏடிஎம்கே இல்லை இதில். ஆமாம். அப்போ அதோட கருத்து உங்களோட ஏடிஎம்கே நிற்காததோட கருத்துக்கள்? ஏடிஎம்கே நிற்காதோட கருத்துக்கள்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. சொல்லுங்கள். ஏடிஎம்கே நின்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது. டிஎம்கே தான் வரும், ஆளுங்கட்சியிலையும் டிஎம்கே தான் இருக்கும். அதனால் ஏடிஎம்கே நின்னாலும் தோல்வி தான் அடைவாங்க, அதனால் நிற்கலை. ஓகே மேம். மேம், இப்போ வரும்போது நாங்கள் ஒரு சிலர்கிட்ட பேட்டி எடுத்தப்போ பஸ் ஃபெசிலிட்டி பற்றி சொன்னாங்க. பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது போக்குவரத்துக்கான இது. அதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க மேம்? நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கள் அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோங்க. மினி பஸ் வசதி, அதாவது சித்தோட்டிலேருந்து இந்த வழியாக உள்ள எங்களது வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஏரியா தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான். அப்போ இன்டீரியராக வர மாதிரி ஸ்கூல் டைமுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி எங்களுக்கு மினி பஸ் வசதி வேணும்னு கேட்டிருக்கிறோங்க. அவரும் நம்ம வீட்டு வசதித்துறை அமைச்சர் தான் வந்து எங்களோட மினிஸ்டர், அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நாங்கள் கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. அமைச்சர், உங்கள் ஈரோடு அமைச்சர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்களே சொல்லுங்கள். காட்சிக்கு எளியவர், உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு, நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாருங்க. எது கேட்டாலும் எந்த உதவிகள் கேட்டாலும் என்ன பிரச்சனைகள் நம்ம போய் சொன்னாலும் அதை சரி பண்ணி கொடுக்குறாரு. எந்த ஸ்கீம் வந்தால், ஸ்கீம்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்கீம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஹெல்ப் பண்ணுறாரு. இது வரைக்கும் செய்ய முடியாமல் இருக்கிற விஷயங்கள் உங்கள் மனசில் வந்து இதை இன்னும் செஞ்சுருக்கலாமே, இன்னும் செய்ய முடியாமல் தவிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மக்கள் பார்வை கொண்டு வாங்க. சரிங்க, மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டு தான் வரோம். இன்னும் வந்து தார் சாலைகள், இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் மண் சாலைகள் எல்லாத்தையும் வந்து தார் சாலைகள் இன்னும் ஃபுல்லாக ரீச் ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அந்த 1000 ரூபாய் ஸ்கீமுங்களா, அது வந்து ஒரு சிலருக்கு வராமல் இருக்குது. நம்ம முதல்வர் வந்து முதல்லயே சொல்லிட்டார், நீ எல்லாமே பரிந்துரை பண்ணி எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் 1000 ரூபாய் வர மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சியும் நடந்துட்டுருக்கு, கொண்டு வந்துடுவாங்க. மேம், உங்கள் மாவட்ட அமைச்சர், மாவட்ட செயலாளருமே அவர் தான் இல்லைங்களா? அவரை குறித்து அவரோட நீங்கள் போய் ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட கொண்டு போனால் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, அவர் எந்த அளவுக்கு அதை முயற்சி பண்ணி எடுத்து முடிச்சு கொடுக்குறாரு உங்களுக்குங்கிறத பற்றி சொல்கிறீங்களா? நம்ம வீட்டு வசதித்துறை அமைச்சர் தான் வந்து எங்களோட மினிஸ்டர். நம்ம எந்த விஷயங்களை வந்து அவரோட பார்வைக்கு கொண்டு போகிறோம், ஏதாவது இப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் எல்லாமே அவர் பார்வைக்கு கொண்டு வரும்போது அவர் பார்த்துட்டு பரிந்துரை பண்ணுவார். பரிந்துரை பண்ணுவார். இதை வேண்டாம் அதை வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டார். எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் உடனடியாக சரி நம்ம அதை செஞ்சுக்கலாம், அதுக்கான முயற்சி எடுங்க அப்படிங்கிறத தான் சொல்லுவார். அவர் வந்து எதையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார், எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாரு. மேம், வரும் மார்ச் 1ஆம் தேதி நம்ம முதலமைச்சரோட பிறந்தநாள் வருது. அதுக்கு நீங்கள் வருஷம் வருஷம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க. இந்த வருஷம் என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? உங்கள் திட்டங்கள் என்ன? நாங்கள் வருஷம் பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு, எங்கள் பகுதியில் இருக்கிற பள்ளி குழந்தைங்களுக்கு புக்கு, அதாவது நோட் புக்ஸு, அந்த டேபிள் புக்ஸு, அவங்களுக்கு தேவைப்பட ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். அது இல்லாமல் இனிப்பு வழங்கிட்டு சில ஸ்கூலுக்கு அந்த சாப்பாடு அன்னதானமும் பண்ணுவோம்.
அப்புறம் கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுப்போம். இந்த வருஷம் வந்து மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி கொடுத்துருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. இந்த தடவை எல்லா ஸ்கூலுக்குமே மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கோங்க. எங்கள் செயல் அலுவலர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பேர் சுரேஷ்குமாருங்க. அவர் இப்போது அவர் பதவி ஏற்று பதவினா இங்கே மற்ற பஞ்சாயத்துலேருந்து எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ராஜேந்திரன் சார்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ சுரேஷ் சார், அவரும் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அவரை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே எல்லா ஸ்கீம்ஸுமே இப்போ நம்ம ஒரு மனு கொடுத்தோம்னா அவர் அதையும் பார்த்துட்டு எது வந்து முன்னுரிமை எதுக்கு கொடுக்கலாங்கிற அவரும் கைட் பண்ணுவார். கைட் பண்ணி அவர் அதிகாரிகள் மூலமாக பண்ணி கொடுப்பார். சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாரு. எந்த குறைகளும் இல்லைங்க. எங்கள் பல்லபாளையம் பேரூராட்சி பொறுத்தவரையிலும் எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத். மேம், உங்கள் ஊரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அது எந்த அளவுக்கு இருக்கு மேம்? இல்லை இப்போது இனிமேல் ஏதாவது கட்டுறதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டிப்பாக 2 வேணுங்க. இடம் இருக்குது, அதுக்கான ஃபண்டும் கேட்டிருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கு அதை நிறைவேற்றக்கூடிய இதில் அதுவும் ஒன்று. ஆரம்ப சுகாதார நிலையம், அதாவது துணை ஆரம்ப சுகாதார நிலையம் தான் தேவைப்படுது. அது 2 இடம், எல்லிஸ்பேட்டை ஒன்றுங்க, தண்ணீர் பந்தல்பாளையம் 1, 2மே கேட்டிருக்கோம். இட வசதிகளும் இருக்குது. அதை மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா கொண்டு வரலாம். அதுக்கு மக்கள் ரொம்ப பயனடைப்பாங்க. அதான விஷயங்கள் முன்னாடி கொண்டு வச்சுட்டீங்க இல்லையா? வச்சுருக்கோங்க. கோரிக்கைகள் வந்து இப்போ எந்த ஏற்கனவே வந்து அது ப்ராசஸிங்கில் தான் இருக்குங்க. தண்ணீர் பந்தபாளையம் ஃபண்ட் அலோகேட் ஆகிருக்கு. ஆனால் போதிய ஃபண்ட் அலோகேட் ஆகாதனால திருப்பியும் ரெனியூவல் இதாக இருக்குங்க. ஓகே மேம். இன்னும் வந்து எலிஸ்பேட்டை பகுதிக்கு இன்னும் வரல. மேம், இப்போ மகளிருக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர். அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது நம்ம முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மகளிருக்கு நிறையா திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அதில் இதுவும் ஒன்று. இப்போ 3 லட்ச ரூபா வரலும் ஆட்டோவுக்கு செலவாச்சு அப்படின்னா அதில் அவங்க கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட்டே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுது. அதனால் மகளிர் ரொம்ப பயனடைவாங்க. அதில் பார்த்திங்கன்னா மகளிர் ஓட்டுநரும் மகளிராக தான் இருப்பாங்க, பயணிக்கிறவங்களும் மகளிராக தான் இருக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு சிரமங்கள் வந்து இன்னுமே குறையும். கண்டிப்பாக ஜென்ஸ் வரதை விட மகளிருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க போது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேம், இப்போ காலை உணவு திட்டம் உங்கள் பேரூராட்சியில் எப்படி இருக்குது? பேரூராட்சின்னு கூட சொல்லக்கூடாதுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து அது மிகப்பெரிய திட்டம். இப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து காலையில் போதிய உணவு, அதாவது இப்போது மிடில் கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் வந்து சமைக்காமல் இருக்க போகிறதில்ல, எதுவும் அதை குழந்தைங்களை கவனிக்காமல் இருக்க போகிறதில்ல. அதுக்கும் வேலைக்கு போய் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரிலாம் இருக்கிற குடும்பங்கள் நிறையா நம்ம இதில். அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப நல்லா பயனடைகிறாங்க. நாங்களே பார்க்குறோம். எல்லா குழந்தைங்க இப்போ நம்ம போனோம்னா காலை உணவு திட்டம் நம்ம போய் செக் பண்ணுறோம். எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் ரவுண்ட்ஸ் போவோம், கரெக்டாக பண்ணுறாங்களா என்னங்கிறத பார்க்குறோம். எல்லா குழந்தைங்களும் உணவு வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்க. இப்போ அந்த காலையில் அந்த மயங்கி உழுகிற அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இப்போ அந்த உணவு சத்தான உணவுகள் தான் கொடுக்குறாங்க. அதுவும் மெனு கொடுத்துட்றாங்க. இந்த அன்னைக்கு இதுதான் சமைக்கணும் அப்படிங்கிறதும் மெனு கொடுத்துட்றாங்க. அதுக்கான உணவு பண்டங்கள் எல்லாமே வந்து தூய்மையாகவும் கலப்படம் இல்லாமல் நல்லா இருக்குது. மேம், நீங்கள் மக்களுக்கு எதுவும் இந்த ஆட்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இது வந்து பசுமை நிறைந்த இது இன்னும் பசுமையாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மக்களுக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, பிளாஸ்டிக்ஸ் அதிகம் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கனாவே நம்ம இன்னும் வந்து பொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக் கலப்படத்தினால நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. பிளாஸ்டிக்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னா நம்ம பேரூராட்சி இன்னும் பசுமை நிறைந்த பேரூராட்சியாக இருக்கும். தூய்மையாக வச்சுருக்கணும். முடிஞ்சவரையிலும் நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு மக்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் வேறு எதுவும் உங்களோட சைட்லேருந்து சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்களா மேம்? எனக்கு சில விஷயங்கள் இப்படி நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எதுவும் இருக்கா? எல்லா ஒத்துழைப்புமே அமைச்சர்கள் எல்லாம் நம்ம அமைச்சர் ஈரோடு மாவட்ட முத்துசாமி அண்ணா எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் அவரும் வந்து என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ எல்லாமே கேட்டோம்னா அது கரெக்டாக இருந்ததுன்னா பண்ணி கொடுத்துட்றாரு. ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எல்லா குறைகளையும் நாங்கள் ஒன்று ஒன்றா நிவர்த்தி பண்ணிகிட்டே வரோம். இருக்கிற குறைகளையும் நாங்கள் எங்களோட ஆண்டுக்குள்ளே எல்லாமே சரி செஞ்சுருவோம். பாக்கெட் தமிழ் நியூஸ் மேகசின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிங்க.